Hi everyone, welcome to Sparks Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா உங்களுக்காக ஒரு ஹியூஜ் அனௌன்ஸ்மென்ட்டோட வந்திருக்கோம். என்ன அப்படினா நீங்க BE டிகிரி in EEE as well as ECE ல முடிச்சிருந்தீங்க அப்படினா இந்த வீடியோ உங்களுக்காக தான். EEE ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ECE ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்க்குள்ள போகணும் அப்படின்ற கனவு எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். சோ நம்மளோட கவர்மெண்ட்ல அப்கமிங் என்னென்ன நோட்டிபிகேஷன்ஸ் வரப்போகுது, என்னென்ன எக்ஸாம்ஸ் 2026 and 2027ல என்னென்ன எக்ஸாம்ஸ் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி ஓவராலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கும். இந்த ஸ்பார்க்ஸ் அகாடமி சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. என்னென்ன அப்கமிங் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்கமிங் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா 2026 இருந்து 2027 வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸ் நமக்கு வரப்போகுது. இப்ப நமக்கு ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய நம்மளே ஆக்சுவலா வீடியோ போட்டிருக்கோம். TNEB யோட AE ரெக்ரூட்மெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. TNEB AE அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா 527 போஸ்டிங் வரைக்கும் நமக்கு ஃபில் பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எக்ஸாம் எப்ப நடக்கும், சோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இப்ப TNEB AE எடுத்துட்டோம்னா 527 போஸ்டிங் கன்ஃபார்மா இந்த இயர்ல ஃபில் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி TNPSC CTSC அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட் as well as நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுமே நடக்கும். பட் மேக்ஸிமம் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல தான் நம்ம BE aspirants டைரக்டா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம் எவ்ரி இயருமே நடக்கும். இப்ப ரீசெண்டா நம்ம நோட்டிபிகேஷன் போட்டிருந்தோம், அதே மாதிரி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, அப்ளை பண்ணல இப்பதான் நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இல்ல இப்பதான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க கவலைப்பட வேணாம். எவ்ரி இயர் இந்த நோட்டிபிகேஷன் வரும். as well as இந்த இயருக்குள்ள நிறைய போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ண போறோம் நம்ம நியூ கவர்மெண்ட் நமக்கு சொல்லிருக்காங்க. சோ எந்த ஹோப்பையும் விடாம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி TRB பாலிடெக்னிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப BE பாலிடெக்னிக்ல தான். சோ பாலிடெக்னிக் அப்படின்னும் போது BE டிகிரியே ஆக்சுவலா எலிஜிபிள். சோ ME ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்குமே இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா TRB பாலிடெக்னிக்குமே நோட்டிபிகேஷன் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அப்கமிங்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கண்டக்ட் பண்ணல, கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம் இது வரும். அதே மாதிரி TNMEWS அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் சப்ளை போர்ட் as well as the முனிசிபல் கார்பரேஷன்ல 2024ல இந்த எக்ஸாம் நடத்தினாங்க. சோ இந்த எக்ஸாமுமே இந்த இயரும் சரி இல்ல நெக்ஸ்ட் இயர்லயே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நமக்கு நிறைய இருக்கு. சோ இந்த மாதிரி இந்த 4 எக்ஸாம்ஸுமே நம்மளோட EEE as well as ECE ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த 4 எக்ஸாம்ஸ். இந்த 4 எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ன்ற கனவை நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். 4 எக்ஸாம்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு இந்த 2026 and 2027க்குள்ள இதுல கண்டிப்பா உங்களுக்கு ஹோப் நீங்க வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நியூவா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 4 எக்ஸாம் நம்பி பண்ணலாம். இல்ல ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ளை பண்றவங்கன்னா உங்களோட ஹோப்பை விட்டுறாம கண்டினியூஸா பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி வீடியோல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்காக நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி எக்ஸ்க்ளூசிவா ஒரு நியூ பேட்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அது என்ன பேட்ச் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம we are launching a exclusively new fresh batch. அந்த fresh batchக்கு நம்ம என்ன நேம் கொடுத்திருக்கோம் அப்படின்னா that is the Sparks Gold Batch. Sparks Gold Batch அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா greatest of all time. சோ இந்த Gold Batch அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட Gold Batch ஜூலை 13th மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜூலை 13th மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அவர் ஓவரால் EEE as well as ECE aspirants-க்காக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்த 4 எக்ஸாம்ஸ்க்கு இருக்கட்டும் as well as மெயினா வந்து TNPSC AE as well as TNEB யோட AE யோட மேஜர் கான்சன்ட்ரேஷன் அதோட இருக்கும். இப்ப இந்த வீடியோல நீங்க என்னென்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த 75 டேஸ் ஸ்டடி பிளானுக்குரிய ஸ்டடி பிளான் as well as டைம் டேபிள், கிளாஸ் ஷெட்யூல் என்ன, டெஸ்ட் சீரிஸ் என்ன, அதே மாதிரி நம்ம உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா என்ன பண்றோம் அப்படின்னா 350+ PDF மெட்டீரியல் உங்களுக்காக ஃப்ரீயா கொடுக்குறோம். அதே மாதிரி 8000 வர்த்தான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், சோ அதுதான் நான் இப்ப சொன்னேன். அதே மாதிரி 17000 வர்த்தான ஜெனரல் ஸ்டடீஸ் as well as தமிழ் எலிஜிபிலிட்டியோட வீடியோ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குறோம். அடுத்தது ஓவரால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அகாடமி எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக என்ன பண்றோம், அதே மாதிரி நாங்க உங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறோம் மத்த அகாடமியோட நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்காக நாங்க கொடுக்கக்கூடிய அஷூரன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி கம்பாரிசனா இருக்கட்டும், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க கூகுள் ரிவ்யூஸா இருக்கட்டும், நிறைய இதுல நீங்க என்கேஜ் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கலாம்.
அதே மாதிரி நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அவர் கரண்ட் பேட்ச் as well as old ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு, அதே மாதிரி ஓவராலா கான்டாக்ட் டீடைல், இந்த மாதிரி எல்லாமே இந்த வீடியோல இருக்க போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? சோ இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கோட் பேட்சோட டெய்லி ஸ்டடி ஷெடியூல். ஓகேங்களா? டெய்லி ஷெடியூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 4 லைவ் கிளாஸஸ் இருக்கும். அந்த 4 லைவ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு ஒரு கான்செப்ட் பார்க்குறோம் அப்படின்னா அந்த கான்செப்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கட்டும், அதே தியரி அஸ் வெல் அஸ் ப்ராப்ளம் சால்விங் 2 செஷன்ஸ் உங்களுக்கு நடக்கும். அந்த 2 செஷன் போக மீதி 2 செஷன் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு அன்னன்னைக்கு டாப்பிக்காக இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் டே நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னா செகண்ட் டே அந்த ப்ரீவியஸ் டே இன்னைக்கு தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ அந்த டே நீங்கள் படித்ததை நெக்ஸ்ட் டே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் PDF மூலியமா நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவீங்க. அந்த டெஸ்டோட டிஸ்கஷனும் அன்னைக்கே நீங்க பார்த்துடுவீங்க. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல் லைவ் கிளாஸஸ் 4 லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு நடக்கும். இதே நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் எல்லாமே என்னவா ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் அதே மாதிரி தான் 4 செஷன்ஸ். 2 வந்து GS செஷன் இருக்கும், அடுத்தது ஆப்டி செஷன் 1, இன்னொன்று வந்து GS ஓட டெஸ்ட் செஷன். இதுதான் உங்களுக்கு டெய்லி ஸ்டடி ஷெடியூல் ஃபார் த குட் பேட்ச். அடுத்து ஓகே டெய்லி ஷெடியூல் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து வேற என்ன மேம் அப்படின்னா வீக்லி ஷெடியூல். இப்போ வீக்லி ஷெடியூல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 4 கிளாஸஸ்ன்னு சொன்னோம். 4மே என்ன சொன்னோம்? லைவ் செஷன்ஸ் சொன்னோம். அந்த 4 லைவ் செஷன்ஸ்ல 2 தியரி கிளாஸஸ் இருக்கும், ஒரு டெஸ்ட் இருக்கும், அடுத்தது ஒரு டெஸ்ட் டிஸ்கஷன். அதே இது நான் டெக்னிக்கல்ன்றது ரெக்கார்டடா. ஸோ ரெக்கார்டடுக்குமே இதே மாதிரி நீங்க 4 செஷன்ஸ் பிளான் பண்ணணும். தட் இஸ் த GS1, GS2 அஸ் வெல் அஸ் ஆப்டி அண்ட் தென் GS டெஸ்ட். இந்த மாதிரி உங்களுக்கு வீக்ல இருக்கக்கூடிய 6 டேஸும் இதே தான் நடக்கும். சண்டே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிளான் பண்ணணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீக்ல படிச்சது எல்லாத்தையுமே நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களோட வீக்லி ஓவராலா ஒரு நாளைக்கு 4 செஷன்ஸ் அப்படின்னா 6 டேஸ்க்கும் 4 கிளாஸஸ் அஸ் வெல் அஸ் ரெக்கார்டட்லையும் 4 கிளாஸஸ் 8 கிளாஸஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்து சண்டே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அஸ் வெல் அஸ் ஓவரால் ரிவிஷன் நீங்க டேக் பிளேஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட குட் பேட்சோட வீக்லி ஷெடியூல். ஓகே ஷெடியூல் 2 ஷெடியூலுமே தெரிஞ்சிச்சா? டெய்லி ஷெடியூல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, வீக்லி ஷெடியூல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஸ்டடி பிளான். குட் பேட்சோட ஸ்டடி பிளான். ஓகே என்ன மேம் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பேட்சுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டடி பிளான் வச்சிருக்கோம். அந்த ஸ்டடி பிளான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அன்னைக்கு கிளாஸ்ல நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்றதை நம்ம முன்னாடியே ஷெடியூலா உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ இன்னைக்கு கிளாஸ் பாக்குறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆஃப் த பிசிக்கல் சிஸ்டம் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், பிளாக் டயக்ராம், சிக்னல் ஃப்ளோ கிராஃப். இன்னைக்கு இதுதான் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். அதே மாதிரி டே பை டே உங்களுக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்ற ஓவரால் ஷெடியூலுமே உங்க கையில இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அஸ் வெல் அஸ் என்ன டாபிக்ஸ். இப்போ சப்போஸ் இன்னைக்கு நீங்க பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டடா அந்த வீடியோ அவைலபிளா இருக்கும். சப்போஸ் நீங்க பார்க்கலைன்னா என்ன டாபிக் எடுத்திருப்பாங்க அப்படின்றது உங்க ஷெடியூலை வச்சே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஷெடியூல் வந்து டெய்லி ஷெடியூலா இருக்கட்டும். அடுத்தது நெக்ஸ்ட் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இதுதான் வந்து டெய்லி ஷெடியூல். டெய்லி ஷெடியூல்ன்ற மாதிரியே அடுத்து வேற என்ன இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா குட் பேட்சோட மெயினானது 350 பிளஸ் PDF மெட்டீரியல். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், ஹைலைட்டடாவே சொன்னேன். 350 பிளஸ் PDF மெட்டீரியல்ன்றது ஓவராலா 8000 rupees ஒர்த்தான ஒரு PDF மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஓகே அதுல என்ன மேம் இந்த PDF மெட்டீரியல்ல 3 கான்செப்ட்ஸா பிரிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்னு சப்ஜெக்ட் கான்செப்ட், இன்னொன்னு ஃபார்முலா ரிவிஷன் அண்ட் தென் ஆட்டோபாப். சப்ஜெக்ட் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப டெய்லி கிளாஸ்ல நம்ம எடுக்கிறோம், டெய்லி 4 செஷன்ஸ் எடுக்கிறோமா, 2 தியரின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு யூனிட்ல நம்ம 5 கிளாஸஸ் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க, 5 days எடுத்திருக்கோம். அப்ப எத்தனை தியரி கிளாஸ் இருக்கும்? 10 தியரி கிளாஸ் இருக்கும். ஓவராலா ஒரு யூனிட்டுக்கும் இந்த 10 தியரி கிளாஸஸையும் ஒரு ரிவிஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைப்போமா? அதுதான் வந்து ஃபார்முலா ரிவிஷன் அண்ட் தென் குவிக் ரிவிஷன். ஓகேங்களா? இது சப்ஜெக்ட் கான்செப்ட்ல இந்த செப்பரேட்டா இந்த 10 தியரி கிளாஸும் செப்பரேட்டா நடக்கும். ஃபார்முலா ரிவிஷன் அண்ட் குவிக் ரிவிஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஓவராலா எல்லா தியரிலையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு PDF இருக்கும். அடுத்தது இந்த ஆட்டோபம்ஸ் அப்படின்னா என்ன மேம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கலெக்ஷனை வச்சு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுவும் என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ உங்களுக்காக ஒரு ஓவர் வியூ நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க.
இப்போ இதுல பாருங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எலமெண்ட்ஸ் பத்தின ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன இருக்கும், இந்த மெட்டீரியல் வச்சு தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸோ நீங்க வேற எங்கேயும் தேடி அலைய வேணாம், உங்களுக்கு மெட்டீரியல் தான் அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு அன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்சிடுவோம். அப்ப அந்த கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்ப இந்த கிளாஸ் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து தியரி கிளாஸஸ்ல உங்களுக்கு நடக்கக்கூடியது. அதுல கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய ஃபார்முலாஸா இருக்கட்டும், அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே எந்த செஷன்ல பார்ப்பீங்க? தியரிட்டிக்கல் கிளாஸஸ்ல நீங்க பார்ப்பீங்க. ஓகே, இதுதான் நமக்கு உங்களுக்காக நான் ஷோ பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் மெட்டீரியல். ஓகே, இப்போ அடுத்து வேற என்ன மேம், இந்த ஃபார்முலா ரிவிஷன் கிளாஸ்ல என்ன இருக்கும், பிடிஎஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபார்முலா ரிவிஷன்ல உங்களுக்கு செப்பரேட்டா ஓவராலா, இப்போ அந்த ஓவரால் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஓவரால் நோட்ஸுமே இருக்கும். நான் திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த சர்க்யூட் தியரி, ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்காக உங்களுக்கு காட்டுறோன்றது கிடையாது. இந்த மாதிரி நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு யூனிட்லையுமே 10 யூனிட்ஸ் இருக்குன்னா 10 யூனிட்ஸ்க்குமே இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியலை வச்சு நீங்க ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், இல்ல ரிவிஷனா இருக்கட்டும், எல்லாமே உங்களால ஈஸியா பண்ண முடியும். அதுதான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அஸ் வெல் அஸ் எந்த பாயிண்ட்ஸையும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி இந்த ஃபார்ம் பண்ணதுதான் இந்த நோட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த பாயிண்ட்ஸையுமே வேலிட் பாயிண்ட்ஸும் நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலாக ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குரிய எல்லா ஃபார்முலாஸாக இருக்கட்டும், எல்லா தியரியோட ரிவிஷனுமே இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் இந்த ஃபார்முலா ரிவிஷன்ல நீங்க பார்த்துட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்ம பண்றோம். ஸோ இந்த மாதிரி கோட் பேட்சோட மெட்டீரியலா இருக்கட்டும், இந்த மெட்டீரியல்ஸுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ப்ரியாரிட்டைஸ் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சாரி. நெக்ஸ்ட் இதுல டெஸ்ட் பிளான் ஷெட்யூல். அது என்ன மேம் டெஸ்ட் பிளான் ஷெட்யூல்? இப்ப நம்ம ப்ரீவியஸா நான் சொன்னேன்னா கிளாஸ் பிளான் ஷெட்யூல் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த கிளாஸ் பிளான் ஷெட்யூல் மாதிரியே உங்களுக்கு டெஸ்ட் பிளானுக்குமே நம்ம செப்பரேட்டா ஒரு ஷெட்யூல் வச்சிருப்போம். அந்த டெஸ்ட் பிளான் ஷெட்யூலும் அதே மாதிரி தான். என்னன்னைக்கு இப்ப என்னென்ன டெஸ்ட் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்டோட மெட்டீரியலுமே உங்களுக்கு டாபிக்மே கொடுத்துருவோம். அதுபடி உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ஷெட்யூலா இருக்கட்டும், டெஸ்ட் ஷெட்யூலா இருக்கட்டும், பிடிஎஃப் மெட்டீரியலா இருக்கட்டும், எல்லாமே உங்க கையில இருந்து நீங்களே பார்த்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ அப்ப இது வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகே, இதுபடிதான் நமக்கு இன்னைக்கு கிளாஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களோட இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் காமிச்சேன் பாத்தீங்களா, அது வந்து டெக்னிக்கல் டெஸ்ட் சீரிஸ்க்கு. ஸோ அஸ் வெல் அஸ் அதுலயுமே இன்னொன்னு என்ன இருக்கு, உங்களுக்கு நான் டெக்னிக்கல் டெஸ்ட் சீரிஸ்மே செப்பரேட்டா இருக்கு. அப்ப ஓவராலா உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 120 பிளஸ் டெஸ்ட் செஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ தியரி கிளாஸஸா இருக்கட்டும், டெஸ்ட் செஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஷெட்யூல் படி போகும்போது எப்பயுமே அதை வந்து மிஸ் ஆகவே ஆகாது. ஓகே, மார்க் இம்ப்ரூவிங் செஷன் அப்படின்றது என்ன? மார்க் இம்ப்ரூவிங் செஷன், ஓகே, ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், அந்த கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே அதை என்ன பண்ணணும், நம்ம ரிவைஸ் பண்ணணும்ல. எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து திரும்ப திரும்ப பார்த்தாதான் நம்ம வந்து அதுல மார்க் ஹையா எடுக்க முடியும். ஸோ குவிக் ரிவிஷன். அடுத்தது ஃபிளாஷ்பேக் செஷன். அது என்ன ஃபிளாஷ்பேக் செஷன்? ஃபிளாஷ்பேக் செஷன்ன்றது வேற ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டினா இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்ததா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நம்ம ரீகால் பண்ணக்கூடியது தான் ஃபிளாஷ்பேக் செஷன். குவிக் ரிவிஷன், ஃபார்முலா ரிவிஷன். இப்போ ஏற்கனவே நான் சொன்னது இது மூணுமே நமக்கு இம்பார்ட்டன்டானது. அஸ் வெல் அஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மார்க் இம்ப்ரூவிங் செஷனை நம்ம அகாடமியில ஸ்பெஷலாக நடத்தக்கூடியது. அடுத்தது உங்களுக்கு இந்த பேட்ச்ல நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயா நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரெக்கார்டட் வீடியோஸ் என்னென்ன அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடிஸ் கிளாஸா இருக்கட்டும், ஆப்டிடியூட் கிளாஸா இருக்கட்டும், அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி அஸ் வெல் அஸ் ஜிஎஸ் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன். ஸோ இது ஓவரால் ஒர்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 17,000 ஒர்த்தான இந்த ஓவரால் ஸ்டடி கிளாஸையுமே உங்களுக்கான ரெக்கார்டட் வீடியோவை நாங்கள் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றோம். ஓகே, அதுதான் நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்னோம். 7,500 ஒர்த் ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல், 15,000 ஒர்த் ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் மேக்ஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெக்கார்டட் வீடியோஸுமே செப்பரேட்டா உங்களுக்கு கிடைக்குது. ஓகே மேம், இப்போ ஓவரால் ஃபீச்சர்ஸ் என்ன மேம் இந்த அகாடமியில நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 600 பிளஸ் செஷன்ஸ் இருக்கும், 120 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வித் டிஸ்கஷன் இருக்கும், 350 பிளஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். கொஸ்டின் டிஸ்கஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 15,000 பிளஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நம்ம பிளான் பண்ணுவோம். இப்ப இது ஃப்ரீ ரெக்கார்டட் ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், ஃப்ரீ தமிழ் எலிஜிபிலிட்டியா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஓவரால் நம்ம அகாடமியோட ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு. ஓகே மேம், நாங்க ஸ்பாக்ஸ் அஷூரன்ஸ் நாங்க உங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ல 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஆசை. அப்ப 50% பிளஸ் செலக்ஷன் ரேட் பை அவர்
ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் 90% ஆஃப் அவர் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கோட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், டிவிகே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், 2 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட இதுவுமே எங்களுக்கு கண்டிப்பா இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அப்ப அந்த கோட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் எல்லாரையுமே மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க நம்மளோட ஓவரால் கொஸ்டின்ஸுமே 90% நம்ம மெட்டீரியல் இருந்து வரணும்னு நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அடுத்து கம்பேரிசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அதர் அகாடமிஸோட கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு செஷன்ஸுமே இப்ப 150+ செஷன்ஸ் இருக்கும், 50+ டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். நம்மளோடது எப்பயுமே ஹைலி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டெய்லி செஷன் டெஸ்ட் சீரிஸா இருக்கட்டும், டெய்லி செஷன்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் டிஸ்கஷனா இருக்கட்டும், பிரைஸ் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா அகாடமியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெரி அஃபோர்டபுள் பிரைஸ். ஓகே, இது கம்பேர் பண்ணி சொல்லிட்டீங்க மேம். கோட் பேட்சோட பிரைசிங் என்ன மேம் இருக்கும் அப்படின்னா வெரி 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 லோவஸ்ட் பிரைஸ் இன் தமிழ்நாடு. நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ண பேட்சோட இருக்கட்டும், இப்ப நம்ம கோட் பேட்சுக்கு ஸ்பெஷலா நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி உங்களுக்காகவே வெரி 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 லோவஸ்ட் பிரைசிங் கோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது கனவா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபீஸோட இதுக்காகவே நம்ம அகாடமி உங்களுக்காக பேட்சோட ஃபீஸை ரொம்ப லோவா செட் பண்ணியிருக்கோம். நீங்க இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பர் 9677711366 நம்பரை காண்டாக்ட் பண்ணி பிரைசிங்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் வந்து 2 டேஸ்க்கு மட்டும்தான். பிகாஸ் நிறைய பேர் வந்து ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணுன்றதுக்காக நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி எக்ஸ்க்ளூசிவா இந்த ஆஃபரை உங்களுக்காக ப்ரொவைட் பண்றோம். 2 டேஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். இதே நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவும் நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுவுமே 2 டேஸ் மட்டும்தான். உடனே நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பர் 9677711366 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. உடனே நம்மளோட கோட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? கோட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பர் தட் இஸ் 9677711366 நம்பரை காண்டாக்ட் பண்றீங்க. உடனே கோட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை அச்சீவ் பண்றீங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஜாப்ன்றது நம்ம ட்ரீம் மட்டும் கிடையாது. நம்மளோட படிப்பு, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரோட கனவையும் நம்ம கண்டிப்பா நினைவாக்கணும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. உடனே பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க.